முரளி வணக்கம். முரளி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. முரளி, இந்த உத்தரவு தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த கருத்து சுதந்திரம் ஆர்டிகல் 19(1) சம்பந்தமாக கூடுதலாக ஜஸ்டிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாம் அவருடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறாரா இல்லது இது எல்லாமே சட்டத்தில் இருக்கிறது தானா? நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், சொல்லுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் இங்க கிளாரிஃபை பண்ணோம். ப்ளீஸ். நம்ம ரஜினிகாந்த் சார் சொன்னாரு. ஓகே, ரஜினிகாந்த் சார் சொன்னாரு இந்த அவதூறு பேசுகிறார், கேரக்டர் அசாசினேஷன் எக்ஸெட்ரா. பட் இந்த வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் பணம் கேட்கிறாரா, அவரை மிரட்டவும் அவர் பணத்தை யூபிஐல அனுப்புறாரு. அனுப்பிட்டு அப்புறம் என் மேல என்ன மிரட்டினாங்கன்னு அடிச்சாங்கன்னு சொல்றாரு. சோ அவதூறு வழக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்ப இதுல என்ன நம்ம பாக்கணும்னா, தனிப்பட்ட முறையில இப்ப நான் உங்களுக்கு யூபிஐல பணம் அனுப்புறேன் சார் 50,000 அனுப்பிட்டு நான் சொல்றேன் அரவிந்த் பிளாக்மெயில் பண்ணாத 50,000 வாங்கிட்டாரு, நான் கேட்க போனதுக்கு நான் அடிச்சுட்டாருன்னு நான் போய் சொன்னா போலீஸ் உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுவாங்களா? இல்ல, சிஎஸ்ஆர் போட்டுட்டு உண்மை இருக்கிறதா, வீடியோ எல்லாம் இருக்கா, சிசிடிவி இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் உண்மை இருக்கும் பட்சத்துல தான் கைது செய்யப்படும். அதனாலதான் இவர் சம்மன் பண்றாங்க. இவர் கோர்ட்டுக்கு போறாரு, ஸ்டேஷனுக்கு போறாரு. போயிட்டு எழுதி கொடுத்துட்டா. இவர் மட்டும் இல்ல, அந்த மாலதி, அந்த நிதிஷ் எல்லாருமே போய் எழுதி கொடுக்குறாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லைன்னு ஏற்கனவே சம்மன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்துறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை உடைக்க வேண்டிய காரணம் எங்கே இருக்கிறது? அங்கதான் அதான் கேட்கிறாரு. இப்ப இவர் சொல்றது, நீங்க கருத்து சுதந்திரம் பத்தி இவர் சொன்னது எல்லாமே இதற்கு முந்தைய வழக்கு. இவர் அந்த குண்டாஸ் போட்டாங்களா அந்த நேரத்துல உள்ள வழக்கு. அப்பதான் சொல்றாரு, உனக்கு பிடிச்சா கேளு, இல்ல கேட்காம போ, எதுக்கு அவனை டார்கெட் பண்றேங்கிறாரு. அதெல்லாம் அந்த கேஸ். ரெண்டாவது, HCP ஏன் போட்டாங்க இந்த வாட்டினா, இவரை எல்லாரையும் வைக்கிற மாதிரி புலல் டூல குவாரண்டைன்ல வச்சு, ஆமா, தனி சிறையில வச்சதுக்குதான் HCP போட்டாங்க. மூணாவது இந்த இன்டரிம் பெயில், இது பெயில் கிடையாது. இன்டரிம் பெயில்னா ஒரு 3 மாசத்துக்கு கொடுத்திருக்காரு, மார்ச் வரைக்கும். அவர் உடல் நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனா அந்த 17 வழக்குலையும் அவருக்கு விடிவு கிடைக்கவில்லை. அதாவது அவர் விடுவிக்கவோ எதுவும் இல்லை. அந்த 17 வழக்குகளை அவர் சந்திக்கத்தான் வேண்டும். இவங்க என்ன குவெஸ்டின் பண்றாருன்னா, எதற்கு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் திடீரென்று அரெஸ்ட் செய்கிறீங்க, எதுக்கு ரிமாண்ட்ல வைக்கிறீங்க? இதேதான் திருவாளர் GR சுவாமிநாதனும் ஏற்கனவே ஒரு வாட்டி இதே சவுக்கு சங்கர் கேஸ்ல சொல்லியிருக்காரு. அது என்ன பண்றாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் இவர்களை உள்ளே வைப்பதற்காகவே சில செக்ஷன்களை போடுகிறார்கள். அதுதான் நீதியரசர்கள் கொஸ்டின் பண்றாங்க. இந்த செக்ஷனே மேட் அவுட் ஆகாது. அது நீதியரசர் GR சுவாமிநாதன் இதே சவுக்கு சங்கருக்கு போட்ட கேஸ். அவர் சொல்றாரு, ஒரு 5 செக்ஷனை போட்டு இந்த 5 செக்ஷனுமே மேட் அவுட் ஆகாது, இவர் இந்த 5 குற்றங்களும் பண்ணவில்லை. அப்படி பண்ணி இருந்தாலும் மேட் அவுட் ஆகுமா சார்? அவரு சூமோட்டோவா கண்டெம்ட் எடுத்தாரு, அதெல்லாம் மேட் அவுட் ஆகுமான? அது அவர்தான் கேட்கணும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கீழவை நீதிமன்றங்கள், இவரும் எஸ்எம்எஸ் அந்த கீழவை நீதிமன்றங்களை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? கீழவை நீதிமன்ற சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் நம்ம சொல்றோம், ஆனா அது ஹைரார்கில தான் சபார்டினேட். பட் அவர்களுக்கும் பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. கீழவை நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் இவரை ரிமாண்ட் பண்ணும் முன்னாடி யோசிக்க வேண்டும். அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா இவர் இந்த பெயிலே கொடுத்தாரு. முரளி சார், இங்க என்னன்னா, இங்க என்ன பாருங்களேன், இப்ப நீங்க ஹானரபிள் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் சாரை பத்தி நீங்க பேசாம இருந்திருந்தீங்கன்னா நான் இதை பேசியே இருந்திருக்க மாட்டேன். சார் மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட போய் ஒருத்தரை சந்தித்தாரு அப்படிங்கிறது மட்டும்தான் திரு சங்கர் பேசிய விஷயம். அந்த ஒற்றை காரணத்திற்காக GR சுவாமிநாதன் என்னுடைய நேர்மையை சந்தேகிப்பதா அப்படின்ட்டு அவரு கண்டெம்ட் எடுத்து அந்த வழக்கை அவரே விசாரிக்க கூடாதுங்கிற பிரேயரை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவரே விசாரிச்சாரு, ஜெயிலுக்கு அனுப்பினாரு. சரியா? ஆனா இந்த விவகாரத்துல சங்கர் பலரை ஆதாரங்களின்றி வாய் வழியாக மட்டுமே அவதூறு செய்கிறார் அப்படின்ட்டு பலர் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பல வழக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்ட்டு வரும்போது, இதே மரியாதைக்குரிய மேன்மை பொருந்திய நீதிமன்றம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கும் ஒப்பீனியனுக்கும் இன்னொன்னு என்னமோ ஒப்பீனியன் அண்ட் கிரிட்டிசிசம், ஃபேர் ஒப்பீனியன் அண்ட் கிரிட்டிசிசத்திற்கு நீங்கள் இந்த ஒட்டுமொத்த மாநிலத்திற்கு மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த நாட்டிற்கும் மேன்மை பொருந்திய நீதிபதிகள் ஒரு பெரும் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள்.
இங்க அவதூறு என்பதும் ஒருவருடைய நேர்மையின் மீது கல்லெறிவது அப்படிங்கிறதும் இங்க நீதிபதிகளுக்கு ஒரு மாதிரியாகவும், இப்ப நானே ஒருவரை விமர்சிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் பொருந்தும். நான் யாரை வேணா கண்ணா பின்னான்னு விமர்சிப்பதற்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அனுமதிக்குதா இல்லையா? இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த கருத்துக்கே நம்ம செல்வோம். என்னை பத்தி ஒருத்தரை மீட் பண்ணேன், அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தீர்ப்பை மாற்றி, இதுதான் இப்ப திருவாளர் நம்ம குட் ஃப்ரெண்ட் ராஜசேகரன் சொன்னது. நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் விமர்சிக்கலாம், அந்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. நீங்க என்ன அவர் அந்த ஜிஆர்எஸ் பண்ணது தன்னுடைய வழக்கின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்தார் சவுக்கு சங்கர். அப்பதான் அவரை கண்டெம்ட் எடுக்கிறாரு, விமர்சனத்துக்காக அல்ல. அது நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். இததான் ராஜசேகரன் கூட இப்ப எடுத்தோன்னே சொன்னார். சோ அந்த விஷயத்தை நம்ம முன்னெடுத்து சொல்லணுமே தவிர அதே ஜி.ஆர். சுவாமிநாதன் முரளி நாம ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம டிபேட் பண்றோம், சரியா? இங்க யாருக்கு ஃபேவராகவும் இல்லை, போலீஸ்க்கு ஃபேவராகவும் இல்லை, சங்கருக்கு ஃபேவராகவும் நாங்க பண்ணல. ஆனா இப்போ ஒரு நீதிபதியினுடைய செயல்பாட்டை ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பேசுங்க. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்டிற்கு நீங்கள் இதற்காகத்தான் இவர் செய்தார்னு நீங்க ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்காதீங்க. அதனாலதான் அவர் எடுத்தாருன்னு சொல்றீங்க இல்ல. இது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணியாளர்களுக்கு பொருந்தாதா? ஒரு சேம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் ஹானரபிள் ஜஸ்டிஸும். அவர்களும் மக்களுடைய வரி பணத்தில் ஊதியம் வாங்குகிறவர்கள் தான். அவர்களுடைய நேர்மையை கேள்விக்கு உள்ளாக்கும் போது அது அவர்களை காயப்படுத்துகிறது என்றால், அதே மக்கள் வரி பணத்தில் ஊதியம் வாங்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அது ஏன் பொருந்தாதுன்னு கேட்கிறேன். அதுதான் டிஃபரன்ஸ். நீதிபதிகள் அந்த பெடஸ்டல்ல தான் நம்ம வச்சிருக்கோம். அதாவது நீதியை தவிர கடைசியா ஒரு சாதாரண மனிதனுக்கு கடைசியா அவன் எடுத்துக்கொள்ளும் ஆவணம் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் தான் நாம் நீதி கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீதி அரசர்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதை நம்ம தாண்டி போக முடியாது. ஒருத்தர் மேல அவதூறு பேசிவிட்டால் அவதூறு வழக்கு தொடுக்கலாம். நீங்கள் 1000 அவதூறு வழக்கு தொடுங்கள். அதுல சிவில் டிஃபமேஷன் இருக்கு, கிரிமினல் டிஃபமேஷன் இருக்கு. கிரிமினல் டிஃபமேஷன் போட்டீங்கன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்ல போய் நிக்கணும். யாரு அக்யூஸ்டோ, ராஜசேகர் சார் கிளியரா சொல்லுவார். இந்த மாதிரி உங்களுக்கு தீர்வுகள் பல இருக்கின்றன. அதை நம்ம ஒடுக்கி அவதூறை கொண்டு போயிட்டு அவதூறு இருக்கிறது என்றதுக்காக பொய் வழக்குகளை ஜோடித்து அவர்களை உள்ளே தள்ளாதீர்கள் என்கிறார்கள். இதுதான் சாராம்சம், வேற எதுவுமே கிடையாது. ஓகே 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 சார்.